திமுகவோடு தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த 4 பேர் கொண்ட குழுவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நியமித்துள்ளது. இந்த குழுவில் அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன், கோவை மக்களவை எம்பி கே. சுப்பராயன், கோ. பழனிசாமி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தூய்மையான வாக்காளர் பட்டியலே ஜனநாயகத்தின் அடித்தளம் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லி பாரத் மண்டபத்தில் தலைமை தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில தேர்தல் ஆணையங்கள் பங்கேற்ற தேசிய வட்ட மேசை கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பேசிய அவர், இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் உள்ளதால் தேர்தல் நடத்துவது மற்றும் வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது மிகப்பெரிய சவாலான பணியாக உள்ளது என்று கூறினார். மக்களவைத் தேர்தலை நடத்த 1,80,00,000 அலுவலர்கள் பணியாற்றி வருவதாக கூறிய அவர், எந்தவொரு ஜனநாயகத்திற்கும் தூய்மையான வாக்காளர் பட்டியல்களே அடித்தளம் என குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் ஜவுளி வியாபாரியின் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 குழந்தைகள் உட்பட 6 பேர் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜவுளி வியாபாரி அசிம் அன்சாரியின் வீட்டில் திடீரென ஏற்பட்ட தீ துணிமணிகள் அதிகமாக இருந்ததால் வேகமாக பரவியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் வீட்டில் இருந்த ஒரு பெண் மற்றும் 5 குழந்தைகள் தீயில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லக்னோவில் மருத்துவம் படிக்குமாறு வற்புறுத்திய தந்தையை 19 வயது மகன் சுட்டுக் கொன்று உடலை துண்டு துண்டாக வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லக்னோ பகுதியில் தொழிலதிபர் மன்வேந்திர பிரதாப் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவரது மகன் அஷத் பிரதாப் சிங் தந்தையுடன் ஏற்பட்ட தகராறில் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாக ஒப்புக்கொண்டார். பின்னர் குற்றத்தை மறைக்க உடலை துண்டு துண்டாக வெட்டி ட்ரம்மில் அடைத்து சில பாகங்களை புதைத்ததும் தெரியவந்தது. நீட் தேர்வுக்கு தயாராகுமாறு தந்தை தொடர்ந்து வற்புறுத்தியதால் இந்த கொலை நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் இளைஞரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஷிப்நாட் என்ற பகுதியில் 6வது தேசிய படகு போட்டி நடைபெற்றது. சாகச நீர் விளையாட்டாக கருதப்படும் இந்த ராஃப்டிங் படகு போட்டியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சாகச ஆர்வலர்கள் கலந்து கொண்டு உற்சாகமடைந்தனர். அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள மாயாபந்தர் என்ற இடத்தில் ஹெலிகாப்டர் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. அரசால் இயக்கப்படும் பவன்ஹன்ஸ் என்ற ஹெலிகாப்டர் போர்ட் பிளேயரில் இருந்து புறப்பட்டு மாயாபந்தர் என்ற இடத்தில் கடலில் விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக அதில் பயணித்த 2 பைலட் மற்றும் 5 பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். விபத்துக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. வெனிசுலாவில் பொது மன்னிப்பு சட்டத்தின் கீழ் எல்ரோடியோ சிறையில் இருந்த 30க்கும் மேற்பட்ட அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். இதையடுத்து சிறையில் இருந்து வெளியே வந்த கைதிகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்கள் குடும்பத்தினரை சந்தித்து ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து மகிழ்ந்த உணர்ச்சி பூர்வ காட்சி பரவலாக கவனம் பெற்றுள்ளது. மேலும் இந்த சட்டத்தின் கீழ் கடந்த சில வாரங்களில் மட்டும் ஆயிரக்கணக்கானோருக்கு சிறை தண்டனை தளர்த்தப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ளது. நியூயார்க்கில் அதீத பனிப்பொழிவு காரணமாக மரம், செடி, கொடிகள் எல்லாம் வெண்போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கின்றன.
மேலும் இருப்பு பாதைகளை பனி மூடியதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. சாலை ஓரம் பாதசாரிகளுக்கு இடையூறாக கிடந்த பனிக்கட்டிகளை அகற்றும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். நியூயார்க் மாகாணத்தில் நிலவும் அதீத பனிப்பொழிவு காரணமாக 7400 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நியூயார்க்கின் சென்ட்ரல் பார்க் பகுதியில் 38 சென்டிமீட்டர் பனி பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. சாலையில் குவிந்த பனியை அகற்றும் பணி துரிதமாக நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என நியூயார்க் மேயர் மம்தானி அறிவுறுத்தியுள்ளார். பிரான்சின் ஆல்பர்ட்வில்லே நகரில் கண்கவர் வண்ண விளக்குகளுக்கு மத்தியில் பிரம்மாண்ட குளிர்கால ஒலிம்பிக் கொடி ஏற்றப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி இத்தாலியில் அண்மையில் நடந்து முடிந்தது. இதனைத் தொடர்ந்து அடுத்த ஒலிம்பிக் போட்டி வருகிற 2030ஆம் ஆண்டு பிரான்சில் நடைபெறுவதால் அதற்காக ஒலிம்பிக் சின்னம் பொறித்த கொடி அந்நாட்டிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டது. அந்த கொடி தற்போது மின் ஒளிக்கு மத்தியில் ஆல்பர்ட்வில்லே ஹென்றி துஜோல் ஒலிம்பிக் பூங்காவில் ஏற்றப்பட்டுள்ளது.